சொல்லுகிறது, நீங்கள் கடன் இல்லாமல் இந்த உலகத்துல வாழணும்னா உண்ணவும் உடுக்கவும் இருந்தாலே போதும் என்று சொல்லி என்ன செய்யணும், நினைக்கணும். கடன் வாங்கி நிறைய பொருட்களை வீட்டுல என்ன செஞ்சிருவாங்க, குவிச்சு வச்சிருவாங்க. நிறைய பேர் இதை எதுல வாங்கினீங்க, இந்த ஃப்ரிட்ஜை எதுல வாங்கினீங்க, இந்த வாஷிங் மிஷின் எதுல வாங்கினீங்க, உங்க வீட்டுல இருக்கலாம் டிவி எதுல வாங்கினீங்க, உங்க வீட்டுல இருக்கலாம் அந்த அந்த மிக்ஸி எதுல வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே என்ன செய்யும், இஎம்ஐ வந்துகிட்டே என்ன செய்யும் இருக்கும். கடன் வாங்கி எதுக்கு நம்ம அந்த பொருளை வாங்கணும், அவசியமே இல்லையே. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற காரியம், கடைசியில என்ன செய்வான், கடன் கொடுத்த அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், வந்துரும். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. கடனுக்குள்ளே இன்னைக்கு அநேகர் சிக்கி இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. அதனாலதான் வேத